வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட மேரேஜில் பல கோடிகள் கைமாறி இருக்கு அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சமீபத்தில் வீடியோ ஒன்று விட்டிருந்தாரு. அது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சரத்குமார் அவர்களுமே அதற்கு பதிலடி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல நடிகரான சரத்குமார் அவர்களோட பொண்ணு தான் வரலட்சுமி சரத்குமார். அவங்களுக்கு சமீபத்தில் நிக்கோலஸ் அப்படிங்கிறவங்க கூட மேரேஜ் ஆகியிருந்துச்சு. தாய்லாந்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் கல்யாணம் நடந்துருந்துச்சு. சென்னையிலையும் ரிசப்ஷனும் அதே மாதிரி தான் நடந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு கல்யாணத்துலேயும் சரி ரிசப்ஷன்லேயும் சரி பல கோடிகள் கைமாறி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 500 சவரன் நகை மட்டுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான பணங்கள் இந்த கல்யாணத்தில் புரண்டிருக்கு அப்படின்னு பிரபல பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தாரு. கல்யாணத்தை அவங்க நினச்சிருந்தா இங்கே தமிழ்நாட்டிலே நடத்தி இருந்திருக்கலாம், இல்லை மும்பையில் நடத்தி இருந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அவங்க தாய்லாந்துக்கு போய் பண்ணுறாங்க. தாய்லாந்தில் ஒரு நாளைக்கு மட்டுமே பல கோடி ரூபாய் செலவாகும். அப்படிங்கும் போது அவங்க சங்கீத் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், மெஹந்தி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமாக 4-5 நாள் அங்கேயே தான் இருந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு பணப்புழக்கம் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த கல்யாணம் நடந்திருந்துச்சு. ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவை சேர்ந்த ஸ்டார்ஸும் வந்திருந்தாங்க. பல கோடிகள் இந்த கல்யாணத்தில் புரண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்தை கவனித்த சரத்குமார் அவர்களே சமீபத்தில் இதற்கு ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என் பொண்ணோட விருப்பப்படி தான் அவளோட கல்யாணம் நடந்துச்சு. அவளுக்கு எங்கே பண்ணணும்னு தோணுச்சோ அந்த இடத்துல தான் நாங்கள் பண்ணி வச்சோம். அண்ட் இந்த ஒரு கல்யாணத்தில் பல கோடிகள் பொருளுது அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னே எனக்கு தெரியலை. நான் நியாயமாக சம்பாரித்து ஐடி கட்டின பணத்தை தான் நான் என் பொண்ணுக்கு செலவு பண்ணேன். என்கிட்ட இருக்க மொத்த சொத்தும் போயிடுச்சுனாலும் நான் மூட்டை தூக்கி பொழைச்சிக்குவேன். எனக்கு அந்த பலம் இருக்குது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பதிலடி கொடுத்திருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கல்யாணத்தில் ஏகப்பட்ட கோடிகள் புழங்கிருக்கு அப்படின்னு. ஆனால் சரத்குமார் ஃபேமிலி சைட்லேருந்து ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க போறாரு. தங்க கடத்தில் மையமாக வச்சிருக்கு அப்படின்னும் இந்த ஒரு படத்தில் இவர் நெகட்டிவ் ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் சமீபத்தில் தான் போட்டோ ஷூட்லாம் கூட ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த படத்தில் சத்யராஜ் சார் நடிக்கிறாரு. அண்ட் இது போக இந்த படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த படத்தில் முக்கியமான ரோலை ஃபகத் ஃபாசில் அவர்கள் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. மேலும் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டாகவே போய் அவர்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் டாக்ஸ் இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் ஃபகத் ஃபாசில் அவர்கள் இந்த ஒரு கேரக்டரை ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காராமா. அதுக்கு முக்கியமான காரணமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏகப்பட்ட படங்களில் நான் கமிட் ஆகியிருக்கேன், அந்த ஒரு காரணத்தினால இந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வேணும்னே அவர் ரிஃப்யூஸ் பண்ணல. ஏற்கனவே ரஜினி சார் கூட நடிச்சே ஆகணும் அப்படின்னு வேட்டையின் படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இப்போதான் அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. அண்ட் அடுத்து அவர் தனியாக படம் பண்ண போறாரு. இந்த ஒரு நிலையில மறுபடியும் ரஜினி சார் கூட அப்படிங்கிறதுனால தான் அவர் ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.